இப்போது மிஷின் ஆன் பண்ணிட்டோம். இப்போது ஃபஸ்ட் டைம் நம்ம ஆன் பண்ணும்போது சில செட்டிங்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. முதல் செட்டிங்காக நம்ம இதில் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசிஆர் ஆட்டோ அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அந்த டிசிஆர் ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சர்வீஸ் மோடுக்கு போகணும். சர்வீஸ் மோடுக்கு எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா, யூட்டிலிட்டி ஸ்டாப்பு 00 ஸ்டாப்பு 01 இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு வந்துட்டு 205i மட்டும்தான் கேட்கும், 206 கேட்காது. பாஸ்வேர்டு வந்துட்டு 927292 இதுதான் பாஸ்வேர்டு. இதில் கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா சர்வீஸ் மோடில் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே பண்ணுங்கள். டிசிஆர் ஆட்டோ அட்ஜஸ்ட் அதை ஓகே பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு தோராயமாக ஒரு 3 நிமிஷம் வந்துட்டு மிஷின் ரன் ஆகிட்டுருக்கும். ரன் ஆகிட்டு ஒரு வேல்யூ வரும். இப்போ மிஷின் ரன்னாக இருக்குது, ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வேல்யூ வந்துச்சு. இது வந்துட்டு டிசிஆர் வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 179. ஓகேங்களா? இது ஓகேன்னு கொடுத்துட்டு மிஷின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மிஷினை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு என்ன பண்ணுங்கள், டோனர் போட்டுருங்க. இது இப்படி எடுத்துருங்க. இது வந்துட்டு பேக்கிங் மெட்டீரியல். இதை எடுத்துட்டு டோனர் எடுத்துருவாங்க. டோனர் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த லாக் இருக்குது பாருங்கள், இது வந்துட்டு ஒரிஜினல் டோனர் அப்படின்றதுக்கான ஸ்டிக்கர். இது வந்துட்டு கம்ஃபர்டபுள் டோனரில் மேக்ஸிமம் இந்த ஸ்டிக்கர்லாம் இருக்காது. இந்த ஆரஞ்சு லாக் இருக்காது, இந்த லாக்கெலாம் இருக்காது, இந்த ஸ்டிக்கரும் இருக்காது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஸ்க்ராட்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதை ஸ்க்ராட்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு ஆப் சொல்லியிருக்காங்க, அந்த ஆப்பில் ஸ்கேன் பண்ணி எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்ற ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ ஒரு சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், டூப்ளிகேட் டோனரையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ரெடி பண்ணி வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த அளவுக்கு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துருங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா நம்பர் இருக்காது, ஜஸ்ட்டு ஸ்க்ராட்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை ஸ்க்ராட்ச் பண்ணவே முடியாது. அப்படியும் மீறி ஸ்க்ராட்ச் பண்ணிங்கனாலும் உள்ளே இந்த நம்பர் இருக்காது. ஸோ அது வந்துட்டு லோக்கலு, இது வந்துட்டு ஒரிஜினல் டோனர். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் பார்த்துருப்பீங்க, இந்த மூடி வந்துட்டு ரவுண்டாக இருக்குது. இதில் பாருங்கள் இந்த போர்ஷன் எக்ஸ்ட்ரா தெரியுதுங்களா, ரவுண்ட் இல்லாமல் இது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்படியே இங்கே குனிஞ்சு நல்லா பாருங்கள், இந்த போர்ஷன் வந்துட்டு ரவுண்டாக இருக்கும். இந்த போர்ஷன் வந்துட்டு இந்த ஷேப் நீங்கள் இப்போ பார்த்த ஷேப் தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரவுண்டாக இருக்குது, இந்த ஷேப்பு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது வந்துட்டு இங்கே வரணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு டோனரை இன்சர்ட் பண்ணுறோம். இப்படி வச்சுட்டு இப்படி டர்ன் பண்ணால் வேலை முடிஞ்சு. ஸோ இந்த இது வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ டோர் க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எரர் மெசேஜ் காமிக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் எம்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் காமிக்குது. இப்போ பேப்பரை எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி ட்ரே ஓப்பன் பண்ணுங்கள். ட்ரே ஓப்பன் பண்ணிட்டு சும்மா ஒரு விரலால் இப்படி கீழே அழுத்துனீங்கன்னா இது கீழே போயிட்டு லாக் ஆகிடும். கீழே லாக் ஆன பிறகு இந்த பேப்பரை இப்படி வச்சு நல்லா இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த பக்கம் வச்சு டச் பண்ணிவிட்டு இங்கே இது வந்துட்டு ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப ப்ரெஸ் பண்ணி உடச்சிடாதீங்க. இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி டச் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இது க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த எரர் மெசேஜ் போயிடுச்சு. ரெடி டு காப்பி. இப்போ நம்ம வந்துட்டு 205i வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து நான் ஒரு பட்டனை என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸ்டார்ட் பட்டன், ஸ்டார்ட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு காப்பி இந்த மூலையில் வச்சுட்டு உதாரணமாக இப்போ இந்த காப்பி ஜெராக்ஸ் போடணும் அப்படின்னீங்கன்னா இப்படி இந்த மூலையாக நல்லா இந்த பக்கமும் டச் ஆகிருக்கணும், இந்த பக்கமும் டச் ஆகிருக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா காப்பி வெளியில் வந்துடும். ஸோ 5 வேணும்னா 5ன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா 5 காப்பி வரும்.
இப்போ நான் 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஒருவேளை எனக்கு இந்த காப்பி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு காமிக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுக்குள்ளே அது ஒரு 2 காப்பி எடுத்திருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஜாபை கேன்சல் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஓகே பண்ணிடுங்க. இந்த ஜாப் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த 5ன்றதையும் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் அதே பட்டன் தான் கிளியர் அப்படின்னு ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் 1ன்னு ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அழுத்தும் போது ஸ்டாப்புன்ற அர்த்தத்தில் ஒர்க் ஆச்சு, 2வது அழுத்தும் போது கிளியர் அதே தான். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ரீசெட் அப்படின்னா நீங்கள் எதோ இந்த மிஷினில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷன்லாம் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எதுவுமே எல்லாமே கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே இதை அழுத்தினீங்கன்னா ஃபுல்லாகவே ரீசெட் ஆகிட்டு மிஷினை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண என்ன கண்டிஷன் வருமோ அந்த கண்டிஷனில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் டியூப்ளெக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஜூம் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே கிளியர் ஆகிடும் ரீசெட் கொடுத்தீங்கன்னா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காப்பீஸ், எவ்வளோ காப்பீஸ் வேணும் அப்படின்றத இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 999 காப்பீஸ் கொடுக்க முடியும். ஒன் ஷாட் வந்துட்டு 999 காப்பீஸ் கொடுக்க முடியும். ஸோ நம்ம இப்போ அது கிளியர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி அப்படின்ற லைட் எரியுது. ஸோ இதில் வந்துட்டு ஸ்கேன் ஆப்ஷன் இருக்குது, ஃபேக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஃபேக்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். ஸ்கேன் வந்துட்டு நம்ம சிஸ்டம்லேருந்து ஸ்கேன் பண்ணும்போது இந்த லைட் எரியும். அது வந்துட்டு நெட்வொர்க் மூலிமா ஸ்கேன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த லைட் எரியும். சப்போஸ் யூஎஸ்பி கேபிள் மூலிமா ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த லைட் எரியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரிண்டர். இந்த பிரிண்டர் எப்போ இந்த லைட் பிளிங்க் ஆகும், எப்போ பிளிங்க் ஆகும்னா நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்துருக்க பிரிண்ட் மிஷினுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த லைட் பிளிங்க் ஆகும். நீங்கள் யூஎஸ்பி மூலிமா கொடுத்தாலும் சரி, நெட்வொர்க் மூலிமா கொடுத்தாலும் சரி, இந்த லைட் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகுதுன்னா பிரிண்ட் ஜாப் மிஷினுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வெளியில் வரும். சப்போஸ் பிரிண்ட் வரல அப்படின்ற பட்சத்தில் லைட் மட்டும் பிளிங்க் ஆகுது ஆனால் பிரிண்ட் வெளியில் வரல அப்படின்னா இந்த பிரிண்டர் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே டிஸ்பிளேயில் சொல்லும், ஏதாவது எரர் இருந்தால் சொல்லும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே லோட் பண்ணியிருக்கிறது A4 பேப்பரு, சிஸ்டம்லேருந்து நீங்கள் ஒரு உதாரணமாக ஒரு A3 சைஸ் பிரிண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே வந்துட்டு நோ சூட்டபிள் பேப்பர், லோட் பேப்பர் A4 to A3 அப்படின்ற மெசேஜ் உங்களுக்கு வரும். அதாவது A4 எடுத்துகிட்டு A3 லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மெசேஜ் இங்கே கிடைக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேப்பர் பட்டன். ஸோ இப்போ பேப்பர் பட்டன் அழுத்திங்கன்னா ட்ரே 1 அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் காமிக்குது. இதுவே வந்துட்டு பைபாஸில் ஏதாவது பேப்பர் இருந்தால், இப்போ பாருங்கள் பைபாஸில் பேப்பர் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் பேப்பர் பட்டனை அழுத்துறேன். இப்போ உங்களுக்கு பாருங்கள் பைபாஸ் ஆப்ஷனும் காமிக்குது, ட்ரேவும் காமிக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜூம். இப்போ நீங்கள் உதாரணமாக ஏதாவது ஒரு இமேஜை வந்துட்டு சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை இப்படி வைக்கணும். ஜூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட்டை இந்த வாடத்தில் தான் வைக்கணும். வழக்கமாக நம்ம இப்படி வைப்போம், அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஜூம் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டாக்குமெண்ட்டை இந்த வாடத்தில் தான் வைக்கணும். வச்சுட்டு ஜூம் பட்டன் அழுத்துங்க, மேனுவல்னு காமிக்கும், அதை ஓகே பண்ணுங்கள். இப்போ உதாரணமாக A4 இருக்க மேட்டரை A3 போடணும்னு நினச்சிங்கன்னா பர்சன்டேஜ் வந்துட்டு 140 வைக்கணும். 140 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. பைபாஸில் வந்துட்டு A3 பேப்பரை லோட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் பைபாஸில் A3 பேப்பரை வைக்கிறேன். A3 பேப்பர் வச்சுட்டேன். இங்கே பேப்பர் வச்சோடனே டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். இப்போ அது A4 தான் காமிக்குது, ஆனால் நான் A3 வச்சுருக்கேன். ஸோ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் காமிக்கும். அந்த லிஸ்ட்டில் A3 இருக்கும், அந்த A3யை ஓகே பண்ணிக்கோங்க. இப்போது A4 இருக்கிறது A3க்கு எப்படி போடுறதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது மேலே பேப்பர் இப்படி வைக்கிறோம், ஜூம் பட்டனை அழுத்துறோம், மேனுவல்னு இருக்கும், அதை ஓகே பண்ணுறோம், 140 ப்ரெஸ் பண்ணி ஓகே பண்ணிட்டோம். பைபாஸில் A3 பேப்பரை லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா A4 இருக்க மேட்ரு A3 வந்துடும், பெருசாக வந்துடும். இது போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நான் இதை ரீசெட் பண்ணிவிட்டேன், எல்லா ஆப்ஷனும் கிளியர் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. இப்போ நீங்கள் ஒரு இமேஜை
ஜெராக்ஸ் போடுறீங்க அப்படின்னும்போது அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும் இது வந்துட்டு ஃபோட்டோவா இல்லை டெக்ஸ்ட் ஃபோட்டோவா இல்லை டெக்ஸ்ட்டா எதில் வச்சா இது நல்லா வரும் அப்படின்றது நீங்களாவே ஒரு முடிவு பண்ணிடணும். ஸோ உதாரணமாக நீங்கள் ஒரு ஃபோட்டோவை வந்துட்டு ஜெராக்ஸ் போடுறீங்க அப்படின்னும்போது அந்த ஃபோட்டோவை இங்கே வச்சுருங்க. ஃபோட்டோ வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இதுக்கு போனீங்கன்னா நீங்கள் மேலே வச்சுருக்கிறது ஃபோட்டோ அப்படின்னும்போது நீங்கள் இந்த ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோக்கு வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வரும். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபோட்டோ வந்துட்டு கொஞ்சம் கிளியராக கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா குவாலிட்டியில் போயிட்டு ஃபோட்டோவா இல்லை டெக்ஸ்ட் ஃபோட்டோவா எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு அப்படின்னு வச்சிங்கன்னா ஃபுல் டார்க்காக வரும். டெக்ஸ்ட் ஃபோட்டோ வச்சிங்கன்னா அதை விட கொஞ்சம் லைட்டாக வரும். ஃபோட்டோவில் வச்சிங்கன்னா இன்னும் லைட்டாக வரும். ஸோ இதுதான் இந்த மூணுக்கும் உள்ள வித்தியாசம். டெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுல் டார்க்கு, டெக்ஸ்ட் ஃபோட்டோ கொஞ்சம் லைட்டு, ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல் லைட்டு. ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா டென்சிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு லெஃப்ட் ஏரோ யூஸ் பண்ணிங்கன்னா மேட்டர் வந்துட்டு லைட்டாக வரும், ரைட் சைடு ஏரோ யூஸ் பண்ணிங்கன்னா மேட்டர் வந்துட்டு டார்க்காக வரும். ஸோ இது வந்து டென்சிட்டி அப்படின்ற பட்டன் அழுத்தினீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிடைக்கும். எந்த அளவுக்கு வேணுமோ அதை வச்சுட்டு நீங்கள் ஓகே பண்ணுங்க. பேக் டு பேக் ஜெராக்ஸ் போடுறது எப்படின்னு காமிக்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே மேட்டர் இருக்குது. ஸோ இந்த காப்பீஸ் எப்படி வச்சுட்டேன், டாக்குமெண்ட்டை வச்சாச்சு. டூப்ளெக்ஸ் அப்படின்ற பட்டனை அழுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 சைடு 2 சைடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் கொடுங்க. அதுக்கப்புறமா எத்தனை காப்பி, உதாரணமாக 2ன்னு கொடுங்க. ஸ்டார்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜுன்னு கேட்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜுன்னு வந்துருச்சா, இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த காப்பியை அப்படியே திருப்பி மறுபடியும் அதே இடத்துல வைங்க. வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா காப்பி கீழே வரும் பாருங்கள். பொறுமையாக பாருங்கள். வந்துட்டு உள்ளே போகும், மறுபடியும் வரும் பாருங்கள். உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் அதில் எழுதிருக்கிறது நீட்டாக வந்து 2 காப்பி வந்துடுச்சு. இப்போது நம்ம ஆதார் கார்டு எப்படி ஜெராக்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். உதாரணமாக ஆதார் கார்டை இங்கே வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். நான் இங்கே வைக்கிறேன் எதுக்காகனா மேலே ஸ்டேப்லர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டு கீழே வச்சுருக்கேன். இப்படி வச்சுருங்க. வச்ச பிறகு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோடு மெமரி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த மோடு மெமரி பட்டனை அழுத்துங்க. ரீகால் அப்படின்னு கிடைக்கும். இந்த ரீகால் அப்படின்ற ஆப்ஷனை ஓகே பண்ணுங்கள். ப்ரோக்ராம் 1ன்னு கிடைக்கும், அதையும் ஓகே பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக இப்படி ஒரு ஆப்ஷன் தெரியும். ஸோ இது வந்தாச்சுன்னா நீங்கள் கரெக்டாக செட்டிங்லாம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எத்தனை காப்பி வேணுமோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ ஸ்கேன் ஆகுது. ஸ்கேன் ஆகிட்டு இங்கே நெக்ஸ்ட் பேஜுன்னு வரும். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜுன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஆதார் கார்டை திருப்பி அதே இடத்துல வைங்க. நீங்கள் எங்கே வச்சிங்களோ அதே இடத்துல வைங்க. கொஞ்சம் இப்படி தள்ளி வைங்க, சும்மா ஒரு 10 mm தள்ளி வைங்க. ஸோ உங்களுக்கு காப்பியில் நீட்டாக வரும், அதுக்காக தான் அதை தள்ளி வைக்க சொல்லிடுறேன். வச்சுட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் பேஜுன்னு வரும், கவனிச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் பேஜுன்னு வந்துருச்சு. நம்ம 2 பேஜ் ஸ்கேன் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேஜ் ஸ்கேன் பண்ணியிருக்கோன்னு. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா காப்பி வெளியில் வந்துடும். இப்போ இந்த காப்பியை பாருங்கள், பக்கத்தில் காப்பி வந்துருச்சு. 2 பக்கமும் நமக்கு போட்டு வெளியில் வந்துருச்சு. ஸோ ஆதார் கார்டு இப்படி தான் ஜெராக்ஸ் போடணும். ஆப்ஷன் இந்த மிஷினில் மீட்டர் கவுண்ட் எப்படி பார்க்குறதுன்னு இப்போ சொல்கிறேன். யூட்டிலிட்டி பட்டன் அழுத்துங்க. 2 வாட்டி மேலே அம்புக்குறி அழுத்தினீங்கன்னா கன்ஃபார்ம் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ஆப்ஷனை ஓகே பண்ணுங்கள். டோட்டல் பேஜுன்னு இருக்கும், அதை ஓகே பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த மிஷின் எவ்வளோ காப்பீஸ் ஓடி இருக்குதுன்றதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் 6 காப்பி ஓடி இருக்குது இது வரைக்கும். ஸோ பேக் வந்துடுங்க, மறுபடியும் பேக் வந்துடுங்க, அவ்வளோதான்.